வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்துக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஸ்டேஜும் நம்ம கடந்து படிப்படியாக மேலே வருவோம். ஸோ அப்போ நம்ம கூட வந்துட்டு சப்போர்ட்டிவாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் நம்ம எண்ணி சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம கூட சப்போர்ட்டிவாக பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்களும் நம்ம நினச்சிருப்போம், பரவாயில்லையே இவ்வளோ பேர் இல்லைனாலும் இவங்களாவது நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அவங்கள உயர்வாக நினச்சிருப்போம். ஸோ அப்புறமா என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம்னா நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை அவங்கள விட கொஞ்சம் அதிகமாக நம்ம வளர்ச்சி அடையும் போது அவங்களும் வந்துட்டு நம்மளை விட்டு பிரிய ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மளோட வளர்ச்சி பிடிக்காமல் அந்த மாதிரி நம்மளை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ரியாலிட்டியே தெரிய வரும். அவங்களுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட நல்லா இருப்பாங்க, நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை அவங்கள விட மேலே போகும்போது வந்துட்டு அவங்களுக்கும் நம்மளை பிடிக்காமல் போயிடும் அப்படின்றது அப்போ தான் நம்மளுக்கு புரிய வரும். ஸோ ஒரு ரொம்ப ரேர் பீப்புள் தான் வந்துட்டு நம்மளுக்கு எப்போவுமே கூட இருப்பாங்க. அதர்வைஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம விட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வளர வளர நம்மளுக்காக நல்லது நினைக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு தோணும், நம்ம வளர்ச்சி அடைகிறது தானே யாருக்குமே பிடிக்கலை, நம்ம நல்லா வேலை செய்கிறதால நம்ம நல்லா சம்பாதிக்கிறதால தானே பிடிக்கலை, நம்ம பேசாமல் வேலையை விட்டு நின்றுடலாம், நம்ம சம்பாதிக்கிறது கம்மி பண்ணிடலாம், நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் விட்டுடலாம், நம்ம டவுன் லெவல்லே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி தோணும். ஸோ நம்ம அப்போ வளர்ச்சி இல்லாமல் நம்ம அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாக்மெண்ட்டாக நின்னா அவங்களாம் திருப்பி வந்துடுவாங்க. அப்போல்லாம் திருப்பி பழையபடி நம்ம மேலே அன்பை பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம சப்போஸ் நம்மளோட க்ரோத்தை அப்போ மற்றவங்களுக்காக நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, ஒரு குப்பை தொட்டிக்கு இருக்கிற மரியாதை, ஒரு செருப்புக்கு இருக்க மரியாதை கூட நம்மளுக்கு தரமாட்டாங்க. ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுவாங்க, ரொம்ப மட்டமாக நடத்துவாங்க. அப்போ தான் அவங்களோட கிரட்ஜ் எல்லாமே வெளியில் வரும். பார்த்தியா நீ டவுன் ஆகிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஆகுமே ஒழிச்சு, நம்மளுக்கு அந்த முன்னாடி இருந்த அந்த அன்பும் அக்கறை பாசம் ஹெல்ப்பு அதெல்லாம் வந்துட்டு திருப்பி அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம நிலைமை வந்துட்டு இன்னும் ரொம்ப வர்ஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காகவும் நம்மளோட க்ரோத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த க்ரோத்தை அடையணுங்கிறது வந்துட்டு கடவுளோட விருப்பம், கடவுளோட ஆசை, அது நம்மளுடைய டெஸ்டினி, ஒரு விதி. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளோட அண்ணா அவ்வளோவா வளரலையே, நம்மளோட அக்கா அந்த அளவுக்கு பெருசாக படிக்கலையே, சம்பாதிக்கலையே, வீடு வாங்கலையே, கார் வாங்கலையேன்னு இப்போ நம்மளும் பண்ண வேண்டாம், நம்மளும் அதெல்லாம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக அந்த மாதிரி, இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் நினச்சி அந்த மாதிரி யாருக்காகவும் நம்மளோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். க்ரோத் நம்ம இருக்கும்போது ஏதோ கொஞ்சமாவது நம்மளை மதிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ரோத் இல்லை, எல்லாத்தையும் நம்ம மற்றவங்களுக்காக பார்த்துட்டு நம்ம அப்படியே முடங்கி நின்றுட்டோன்னா எந்த ஒரு ரெஸ்பெக்டும் இல்லை, எதுவுமே எந்த ஒரு உதவியோ இல்லை எந்த அன்பு பாசமோ எதுவுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எப்போவுமே உங்களோட க்ரோத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. மற்றவங்களுக்காக கீப் கோயிங், கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ எல்லாருக்கும் நல்ல ஒரு உதாரணமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்காக ஒருத்தர் இருந்தாலும், இல்லை நம்மளுக்காக யாருமே இல்லைன்னாலும் நம்மளுக்காக கடவுள் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோன்ட் ஸ்டாப் யுவர் க்ரோத். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.